Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த காலேஜ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அக்ரிகல்ச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ராந்தபுரம் இடத்துல இருக்குது. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து மெயின் ஏரியாவிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ். இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது இந்த காலேஜ் வந்து எப்போ டிஎன்ஏக்கில் அப்ரூவல் ஆகி அஃபிலேட்டட் ஆகி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2016. குவாலிஃபிகேஷன் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணால் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ், பியூர் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஒகேஷ்னல் அண்ட் அதர் சயின்ஸ் ரிலேட்டட் குரூப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த காலேஜில் அட்மிஷன் போட முடியும். அதேமாதிரி இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர், இந்த ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் இந்த காலேஜ்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுமாரி இந்த காலேஜில் எப்படி சீட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 65% சீட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலிமா ஃபில் ஆகும். 35% பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், அதாவது காலேஜில் நீங்கள் டைரெக்டாக போய் அட்மிஷன் போடலாம். அதேமாதிரி இந்த காலேஜில் லேண்ட், அதாவது ஃபீல்டு ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 120 ஏக்கர்ஸ் ஃபீல்டு இருக்குது. அதேமாதிரி இந்த காலேஜில் பாலி ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், மிஸ்டி சேம்பர் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டட். அதேமாரி இந்த காலேஜில் ஃபோன் அலோடுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் ஃபோன் அலோடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட் லேப்டாப் அலோடு. ஹாஸ்டல் காலேஜ் எங்கே வேணுனாலும் லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறது, பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணால் உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும். ஸோ லேப்டாப் மட்டும் அலோடு. லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எல்லா இடத்துலையும், காலேஜ் ஹாஸ்டல் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒய்ஃபை அவைலபிளாக இருக்குது. அதேமாரி இந்த காலேஜில் லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 புக்ஸ், அதேமாரி புக்ஸ், மேகசைன்ஸ், அதேமாரி நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதேமாரி இந்த காலேஜில் என்னென்ன லேப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷுக்கு லாங்குவேஜுக்கு ஒரு லேப், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃபுட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிளான்ட் பேத்தாலஜி, சீட் சயின்ஸ், மெட்ராலஜி, அக்ரானமியில் மீட்ராலஜின்னு ஒரு கோர்ஸ், அதுக்கு ஒரு லேப், என்விரான்மெண்டல் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி, சாயில் சயின்ஸ், அக்ரானமி, இது மாதிரி ஒரு 13 to 14 லேப்ஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜில் ப்ளே கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்லேயே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செமஸ்டருக்கு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் 0+1 கோர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ப்ளே கிரவுண்டு அவைலபிளாக இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ஷெட் அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாகவே இருக்குது. ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேன், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்கா இருக்குது. அதேமாதிரி ஒய்ஃபை அவைலபிள். ஏன்னா ஃபோன் அலோடுன்றதுனால இங்கே வந்து ஒய்ஃபை வந்து அவைலபிளாக இருக்குது 24 ஹவர்ஸுமே. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல், காலேஜுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்டலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மெஸ் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், 2 ஹாஸ்டலுமே ஹாஸ்டலுக்குள்ளேயே மெஸ் இருக்குது. ஸோ ஃபுட்டு எல்லாம் நல்லா இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்காவாக இருக்குது. அதேமாதிரி இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 to 2.5 lakhs, அதாவது 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் வரும் 1 இயருக்கு. ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 50,000 to 1 lakh வரைக்கும் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாம் சேர்த்து 50K to 1 lakh வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலேஜோட எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.